Hi friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா condensed milk எப்படி வீட்லயே அழகா செய்யறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க friends. இப்போ condensed milk செய்யறதுக்கு என்னென்ன ingredients தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First milk powder. Milk powder நான் 1 cup எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் மில்க் பவுடர் எப்படி 3 பொருளை வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே செய்கிறது அப்படின்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க அதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அதே அளவுள்ள கப்பில் பாதி அளவு சுகர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுத்து சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்ச மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம திரும்பவும் எடுத்து வச்ச அந்த சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உருக்கி வச்சுருக்க அந்த பட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துடலாம் ஒரு 1/2 நிமிஷம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கல் சூடான உடனே அப்படியே லோ ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோடா உப்பை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு கண்டென்ஸ் மில்கோட பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் அடியொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இந்த வானொலியோட விளிம்பில் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம அப்படியே அடியொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி அது ஹீட் ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த உடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை வச்சு அடுத்து ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படி அப்படின்றத நம்ம சேனலில் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.